என்ன மாதிரி ட்ரெய்லர்னா எவனாவது வீட்டில் உட்காந்து பார்த்தா அவன் தானே உண்மையான கோழியே. தேட்டரில் போய் பாருண்ணா என்ன மாதிரி பண்ணிக்கிறாங்க. தளபதி பார்த்து எச் வினோத் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நம்பிக்கையை பயங்கரமா பண்ணிட்டாரு. படம் ட்ரெய்லருக்கு எல்லாமே அந்த போல இருக்குது. பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாதுண்ணா, அது ரிலீஸ் ஆகவே கூடாது. தளபதியோட கடைசி படம் பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாது. எந்த படமும் தளபதி கிட்ட போட்டி போடவே வரக்கூடாது. தளபதியோட கடைசி படம் போட்டி போட ஒரு படம் கூட வரக்கூடாது. மங்காத்தா கிங்காத்தா எதுவுமே வரக்கூடாது. தளபதி படம் மட்டும் தான் வரணுமே. ஓ வைப் இருக்கட்டும்னா தளபதியோட கடைசி படம்னா அவர் ஸ்கிரீன்ல அவர் முகத்தை பார்க்கும்போதே எப்படி இருக்குது. அப்புறம் பாருங்க அந்த பேரு இவருக்காவது கடைசி படம் இவர் கிட்டே வரக்கூடாது. பராசக்தி கிட்டே துப்பாக்கியை தேவையில்லாம குத்துறாரு தளபதி. இவர் குத்ததுனால துப்பாக்கி அவர்கிட்ட குத்தா அவர் பக்கமே திருப்பி பிடிக்கிறாரு. அவரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த தேட்டர்ல போய் ரிலீஸ் பண்றாங்களோ எல்லா தேட்டர்ல பேனர் கீச்சிருவேன். படம் ரிலீஸ் ஆகவே கூடாது. பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாது. ப்ரொடியூசர் கிட்ட ஆக்டர் கிட்ட எல்லார்கிட்ட சொல்றேன். டேரக்டர் பரவாயில்ல அவராவே இருக்கட்டும், அவருக்கே காட்டுவோம் கொடியை. இந்த கொடியை அவருக்கே காட்டுவேன் நானு. பராசக்தி ப்ரொடியூசர் உதயநிதி தானே பார்த்துவோம். இவர்கிட்ட எல்லாம் ஆட்ட கூட முடியாது யாராலுமே. தளபதி தான் இங்க ஒருத்தர் கூட வரவே கூடாது. பிளாஸ்ட்னா வெறும் பிளாஸ்ட். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம்.